கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4த் T20 முடிஞ்சிருக்கு. அதோட இந்த சீரிஸையும் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்ட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். என்ன சார் ரொம்ப மௌனமா வணக்கம் சொல்றீங்க. என்ன ஆச்சு? இல்ல அப்படியே அந்த வெற்றியில அப்படியே சிங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் கம்பேக் குடுத்து டீம்ல நெறைய சேஞ்சஸ் பண்ணி ஒரு வெற்றி. முதல்ல இந்த சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்த்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா? நான் இது எதிர்பார்த்ததுன்னு சொல்றதை விட நான் வரணும்னு நினைச்சது. இது இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் நினைச்ச மாதிரி பண்ணிருக்காங்க. முக்கியமா சிவன் துபே வந்து உள்ள வரணும். எப்போ அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா நீங்க எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் அவரை டிராப் பண்றது ஒரு 15க்குள்ள வச்சுட்டு 11ல எடுக்கலைன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது. அதனால அவர் ஆடணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். போன தடவை நான் சொன்னேன் கொஞ்சம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு செல்ல பிள்ளையா இருக்காருன்னு. இன்னைக்கு வந்து அவரோட இடத்துக்கு சிவன் துபே வந்தது வந்து நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஷமி நல்லா போட்டாரு. பட் ஹர்ஷ்தீப் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு அவர் தான் கண்டிப்பா ஆடணும். ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர் தான் ஆட போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹர்ஷ்தீப் ஆடுறது தான் நியாயமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் நடந்தது. மற்றபடி ஓகே, இது எல்லாமே பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. 2, 3 சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு வெற்றியும் பதிவு பண்ணியிருக்கும்போது, அது பெருசா பேச வேண்டிய விஷயமா இருக்காது. அதோட இல்லாம சஞ்சு சாம்சன் எகைன் அண்ட் எகைன் ஃபெயிலியர். 4 மேட்சும் ஃபெயிலியர். அவ்வளவுதான். 4 மேட்சும் ஃபெயிலியர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம அவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஆனா அவரு வந்து கண்டினியூஸா ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதாவது இது எப்படின்னா, நீ என்னதான் ஒரு நல்ல சமயக்காரரா இருந்தா கூட, புகழ்பெற்ற சமயக்காரரா இருந்தா கூட, நீங்க இலையில போட்டு பரிமாறிட்டு அது சாப்பிடும்போது ஒன்னும் ருசிக்கலன்னா அவரு எவ்வளவு பெரிய சமயக்காரரா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு டேலண்ட் உங்களுக்கு இருந்தான்னு, ஸ்கில் இருந்தான்னு, எவ்ரி திங் வில் கோ ஃபார் அ டாஸ்க். அதுதான் இப்போ சஞ்சு கேஸ்ல நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவருக்கும் வந்து இனிமே சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு யாரும் நாக்கு மேல பல்ல போட்டு எல்லாம் பேச முடியாது. அதனால அவருக்கும் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க. மேபி இன்னும் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தாருன்னா இதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு ஆடுறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அபவுட் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அவருக்கு வந்து நம்ம வந்து சூரியகுமார் யாதவையும் சஞ்சு சாம்சனையும் ஈக்குவல் வச்சு பார்க்க முடியாது ஒரே தட்டுல. நீங்க வந்து இவர் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், கேப்டனா இருக்காரு, சீரீஸ் வின் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அதெல்லாம் வந்து நீங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கிறது பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து கோச் எல்லாம் வந்து உட்காந்து சில வார்த்தைகள் பேசுவாங்க, பேசக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் அவர் இருக்காரே தவிர, பட் அவர் வந்து நீங்க டிராப் பண்ற மாதிரியே இருக்கும். சூரியகுமார் யாதவ் வந்து T20 கிரிக்கெட்ல இருந்து டிராப் பண்ணிட்டு கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் இன்னைக்கு இருக்குமா? அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுனால பேசிட்டு கூடாது. பட் அவர் ஃபெயிலியர் வந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம், அதுல கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம். அவரும் அதை வந்து சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா அவர் செட் பண்ணாங்க கரெக்டா. அந்த அந்த இடத்துல ஆளை நிக்க வச்சு எடுத்துட்டு போறாங்க. அவரோட வீக்னஸ் வந்து பின் பண்றாங்க இப்போ. ஸோ அவர் வந்து எதுவா இருந்தாலும் இப்படிதான் ஆட போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கேற்ற மாதிரி பிளக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து மாறணும் அவருக்கு. அதுதான் இதுதான் எனக்கு ஆட தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் கொஞ்சம் இன்னோவேஷன் எல்லாம் கொண்டு வரணும். வெரி ஸ்மார்ட் பிளேயர், பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். திலக் வர்மா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நீங்க சொல்லியிருந்தீங்க, அவர் வந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே ஷாட் போனது வந்து உட்காந்து பேசணும், டீம் மேனேஜ்மெண்ட் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்ல நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஒரு விக்கெட் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பாலே ஷாட் போனது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்? அதாவது இந்த சகிப் முகமதோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் விழுந்தது இருக்கு பாருங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு வந்து ராங் ஷார்ட் செலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது திலக் வர்மா வந்து இந்த அடிச்சு ஆடுங்கிற ஒரு பிலாசபி இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம அது வந்து இது ஒத்து வராது நம்ம பேசிட்டே இருப்போம். பட் அது இன்னைக்கு நிரூபணம் ஆச்சு. அது அந்த 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 ஸ்ட்ராட்டஜியோட விக்டிமா போயிட்டாரு. அதுக்கு பலிகடா ஆனவர் திலக் வர்மா அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. மூணாவது ஸ்கை வந்து செட் பண்ணி எடுத்தாங்க. இது நீங்க மூணுத்தையும் பாத்தீங்கன்னா கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 3 போயிடுச்சு. அது என்ன ஏதுன்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. பட் இதை வந்து கொஞ்சம் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் சீரியஸா இதை எடுத்துட்டு இந்த விஷயத்தை, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தேவைதானா, இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பிளே நம்ம போகணுமா, இந்த மாதிரி ஷார்ட் செலெக்ஷன்லாம் அவசியம் தானா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். எப்போ வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை, ஒரு கேப்டனை
ஒரு அவ்வளவு பெரிய பிளேயரை வந்து செட் பண்ணி எடுக்கிறாங்களோ, அப்போ அவருடைய பேட்டிங்ல இருக்கிற வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை ஆப்போனன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து அவங்க வெளியில வரதுக்கு என்ன பண்ண போறாங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அங்கதான் இருக்கு டீம் மேனேஜ்மெண்டோட திறமைங்கிறது. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். பட் பட் நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த டீமோட டெப்த் வந்து நம்மளுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு அந்த அந்த குரூஷியல் ஒரு 45 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ரிங்கு அண்ட் அபிஷேக் சர்மா வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது. யாருமே அது வந்து டக்குன்னு மறந்துடுவாங்க. பாண்டியா அண்ட் துபேவோட பார்ட்னர்ஷிப் வந்த உடனே அது கொஞ்சம் ஓவர் ஷேடோ ஆயிடும் அது. பட் அது வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த 45 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் இந்த இந்த 87 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் துபே அண்ட் பாண்டியா வாஸ் எக்ஸலண்ட். அதுவும் பாண்டியா வந்து இன்னைக்கு வந்து எக்ஸலண்டா ஆடினாருங்க. துபே வந்து அவரோட கேம் ஆடினாரு. பட் பாண்டியா வந்து அந்த அது அந்த எப்படி போயிட்டு உள்ள போய் நின்று கொஞ்சம் இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வந்து அடில் ரஷீத் வந்து போய் டெஸ்ட் லெவல் டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் தான் ஆடினாரு. அந்த மாதிரி ஆடிட்டு அந்த மாதிரி அப்படியே அந்த கியரை சேஞ்ச் பண்ணி அந்த பேஸை இன்க்ரீஸ் பண்ணி அவர் வந்து அடிச்ச விதம் வந்து பர்ஃபெக்ட் T20 இன்னிங்ஸ் ஆடினாரு. இதுதான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். வந்த உடனே கம்பு சுத்தாதீங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் ஆடின இன்னிங்ஸ் பாருங்க, இப்படியும் ஆட முடியுங்கிறத அவர் காமிச்சாரு இன்னைக்கு. துபேயோட இன்னிங்ஸ் வந்து ஏன்டா என்ன போய் டிராப் பண்ணீங்க, லூசாடா நீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது. அவரோட இன்னிங்ஸ் உள்ள வந்த உடனே அவருக்கு கைவரிசை காமிச்சது. பட் பட்லரை வந்து துபே உள்ள வந்த உடனே அவரால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணாரு. அடில் ரஷீத் போட்டுட்டு இருந்த ஆளை டக்குன்னு கட் பண்ணிட்டு ஆர்ச்சர் எல்லாம் கொண்டு வந்தாரு. ஒரு ஷார்ட் பீஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பயமுறுத்தி எல்லாம் பார்த்தாங்க. பட் சர்வைவ் ஆயிட்டாரு. அது இன்னும் ஒரு மேபி அந்த இடத்துல ஒரு மார்க் அவுட்டை நம்ம மிஸ் பண்ணோம்னு கூட எனக்கு தோணுச்சு. இன்னும் ஒரு ஓவர் ஆர்ச்சர் இந்த பக்கம் ஒரு ஓவர் மார்க் அவுட் மாதிரி அவர் ஆள் இருந்து ஏத்தி இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவர் வந்து ஏதாவது ஆயிருக்கலாம், அவுட் ஆயிருக்கலாம். பட் அந்த அந்த சர்வை ஆனார் அந்த ஒரு ஓவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. பாண்டியாவோட இன்னிங்ஸ் வாஸ் கிளாஸ், எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. அது 2 ஸ்ட்ரோக் தாங்க இருந்தது இன்னைக்கு அவர்கிட்ட. மேல பால போட்டாருன்னா ஆஃப்ல அடிச்சாரு, லாங் ஆஃப்ல. கொஞ்சம் ரேங்க் ஷார்ட் பால் வேணும்னா மிட் விக்கெட்ல அடிச்சாரு. இந்த 2 ஷாட்டை வச்சுட்டு ஒரு மார்வலஸ் இன்னிங்ஸ் ஆடினாரு. பெருசா இன்னோவேட் பண்ணல, ரிவர்ஸ் ஸ்வீப் போல, ஸ்கூப் எல்லாம் போல, ஒன்னும் போல. ஒரு ஷார்ட் பால் மட்டும் அப்படி தட்டி விட்டாரு தவிர மற்றபடி நீட்டா கிரிக்கெட்டிங் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது பாக்குறதுக்கு. ரிங்கு சிங் பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம். அவர் இந்த சீரீஸ்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து இந்த மேட்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அவர் தானே சார்? அப்சல்யூட்லி நோ டவுட் அபவுட் இட். எக்ஸலண்டா ஆடினாரு. 30 ரன் அடிச்சிருந்தா கூட அவரோட அந்த அந்த இடத்துல ஒரு 3 விக்கெட் விழுந்திருக்கும் போது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணது இருக்கு பாருங்க. ஒரு பெரிய மெச்சூர்டு பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி ஆடினாரு அந்த அந்த சிச்சுவேஷன்ல. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அவர்கிட்ட. அது தூக்கி ஷோல்டர்ல வச்சுட்டு தான் அந்த இன்னிங்ஸ் ஆடினாரு. அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த 45 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி குரூஷியல். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல வந்து எப்பவுமே சுத்துற அபய் சர்மாவே ரொம்ப அழகா ஆடினாரு. அந்த அந்த கிரீஸ்குள்ள அவருடைய மூவ்மெண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, பேக் அண்ட் அக்ராஸ் எல்லாம் ஆடுவார்ல, அதெல்லாம் வந்து எப்பவும் போற மாதிரியே போகாம வெறும் ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருந்தது. போய் துரத்தின்னு போய் அடிக்கிறதுலாம் எல்லாமே கண்ணாபின்னான்னு சுத்துவாரு. அந்த மாதிரி இல்லாம தரையோட ஆட ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம். அதனாலதான் அந்த அந்த குரூஷியல் பார்ட்னர்ஷிப் கிடைச்சது. அந்த 45 ரன் பார்ட்னர்ஷிப் அதுதான் ஒரு எக்ஸலன்ட் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தது இந்தியன் இன்னிங்ஸுக்கு. இங்கிலாந்து பேட்டிங்க்கு வந்தோம்னா பென் டக்கட் அண்ட் பிரின்ஸ் சால்ட் நல்ல ஓப்பனிங் பேரா அமைஞ்சாங்க இந்த வாட்டி. 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 63 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் எக்ஸலண்டா ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. அதுல இருந்து கேபிடலைஸ் பண்ண தவறிட்டாங்க. நம்ம முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம் வந்து பேட்டிங் வீக்னு. ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் லோடடா வந்திருக்காங்க. அதனால பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிப்ளீட்டட் பேட்டிங் தான். பட் நீங்க அதுல வந்து இன்னைக்கு ப்ரூக் வந்து ஃபார்முக்கு வந்தாரு. டக்கெட் மறுபடியும் நல்லா ஆடினாரு. பட் நீங்க பட்லர் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. இன்னைக்கு பட்லர் கொஞ்சம் ஆடி இருந்தாருன்னா மேட்ச் நல்லா இருந்திருக்கும். பட் நீங்க என்னதான் நீங்க சொல்லுங்களேன், நீங்க கடைசியில மேட்சோட ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன், 10-12 ரன்ல தானே ஜெயிச்சாங்க. 15 ரன் சார். 15 ரன்ல ஜெயிச்சாங்க. சோ நம்ம முதலே பேசின மாதிரி இந்த சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. பட் இது ஒண்ணு கேக் வாக்கா இருக்காது, டஃபா தான் இருக்கும்னு சொன்னோம். எக்ஸப்ட் த ஃபர்ஸ்ட் மேட்ச். 2வது மேட்ச் சென்னை மேட்சும் சரி, போன மேட்ச் தோத்ததும் சரி, இந்த மேட்சும் சரி டஃபா தான் இருந்தது பாருங்க. அது ஒன் சைடடா இல்ல. மேட்ச் நல்லா இருந்தது. நீங்க இந்தியா நல்லா இன்னைக்கு ஆடினாங்க, ஜெயிச்சாங்க.
வச்சுக்கோங்க. பட் நீங்க ஒரு கான்டெஸ்ட்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து டீமை நீங்க ரைட் ஆஃப் பண்ற டீம் கிடையாது. நல்ல டீம், நல்லா ஆடினாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்க்கு அவங்க நல்லா தான் ஆடினாங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஹாரி ப்ரூக் இருக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் அவங்க கையில தானே சார் இருந்தது. அவரோட நாக்லாம் பார்க்கும்போது ஒரு 25 பால்ல 50 ரன் அடிச்சு மேட்சே தலைகீழா மாத்திட்டார்ல ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக் மட்டும் இல்ல, நீங்க கடைசியில ஓவர்டன் அண்ட் அதில் ரஷீத் ஆடும்போது கூட நீங்க வந்து அந்த பாசிபிலிட்டி இருந்தது. நீங்க 12 பால்ல 30 ரன்னுங்கிறது T20 கிரிக்கெட்ல ஒன்றும் அடிக்க முடியாத ஸ்கோர்லாம் கிடையாது. அந்த இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து அவர் ஒரு பேர்லி ஓவர்டன் வந்து அவரோட உருவத்தை பார்த்தாலே ரெண்டு ரெண்டு காட்டினாருன்னா வெளியே போயிடும் போல இருக்கு. 2 3 சிக்ஸ் மாட்டி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மேட்ச் மாறி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன். பட் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒரு 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 ப்ளூக்ல ஒரு டெபு கிடைச்சது ஹர்ஷித் ராணாக்கு. வந்து நல்லா போட்டாரு. 33 ரன் கொடுத்திருந்தா கூட பட் அவருக்கு கொடுத்த பொறுப்பை வந்து நல்லா தக்க வச்சுட்டாரு, நல்லா காப்பாத்தினாரு. அதை நல்லா போட்டாரு. அதுவும் டெத்ல போட வந்து ரொம்ப குரூஷியல். அந்த 19th ஓவர் வந்து ரொம்ப குரூஷியல் ஓவர். அந்த ஓவர் ரொம்ப நல்லா போட்டார். நான் கூட பயந்துட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் டெபு அவருக்கு எப்படி இருக்கும். 19th ஓவர் வந்து எப்பவுமே T20 கிரிக்கெட்ல வந்து ரொம்ப குரூஷியல் ஓவர். அதை கொண்டு போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு கூட எனக்கு ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. பட் ஹி லிவ்ட் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப அழகா பண்ணாரு. ரவி பிஷ்னாயை பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம். போன மேட்ச்ல கூட 16th ஓவர் அவருக்கு கொடுத்தது தவறு, அங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க, நிறைய ரன்னை கன்சிடர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி அவர் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே எடுத்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு. இந்தியா ஒரு வின்னிங் பாசிபிலிட்டியை எட்டுறதுக்கு ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ரவி பிஷ்னாய் வந்து அவர் விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாதுங்க. அவர் விக்கெட் டேக்கிங் போலர். அவர் இஸ் a விக்கெட் டேக்கர். 2 மேட்சா விக்கெட்லெஸ்ஸா தான் போயிருந்தாரு. இல்ல அது சரி. பட் இஸ் a விக்கெட் டேக்கிங் போலர். அவர் வந்து டிஃபென்சிவ் போலர் கிடையாது. அவர் 4 ஓவர் 28 ரன் கொடுத்துட்டு நோ விக்கெட்னு போற போலர் கிடையாது. அவர் 35 ரன் கொடுத்தாலும் 40 ரன் கொடுத்தாலும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கக்கூடிய போலர். அவர்கிட்ட டீம் எதிர்பார்க்கறது விக்கெட் தான். அவர் கண்டெயின் பண்ணி போடணுங்கிறது இல்ல. பட் ஒரு மேட்ச் கண்டெயின் பண்ணி போட்டாரு, 2 மேட்ச் விக்கெட் கிடைக்காமலும் போச்சு. அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கிரிக்கெட்ல சகஜம். பட் இன்னைக்கு கரெக்டா அந்த எங்க தேவையோ அங்க வந்துட்டாருல அவரு. அதனால அந்த கிரெடிட் அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் மேல அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்க சொல்ற மாதிரி விக்கெட் எடுக்காம போயிட்டாரு நீங்க சொல்ற போது கூட அதே மீறி அவருக்கு சான்ஸ் கொடுத்தது காரணம் விக்கெட் எடுப்பாருங்கிற நம்பிக்கை இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் மேல இருந்தது. அதனாலதான் அதை அவர் நிரூபிச்சார் இன்னைக்கு. வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் நான் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளானேன். அந்த ரொம்ப ஃப்ரெஷ் நியூ பாலை கொண்டு போய் சூரியகுமார் யாதவ் வந்து அவர்கிட்ட ஒன் சேஞ்ச் கொடுத்தாரு வருணுக்கு. அந்த அந்த வருண் சக்கரவர்த்தியோட ஸ்டைல் ஆஃப் போலிங்க்கு வந்து அந்த நியூ பால் அவ்வளவு ஷைன் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் போடுறதுங்கிறது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அவர் நல்லா போடல. அவரு ஆக்சுவலா கையில இருந்து பால் ஸ்லிப் ஆச்சு அவருக்கு. அப்புறம் தான் அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செகண்ட் ஸ்பெல்ல தான் அவர் செட்டில் ஆனாரு. அதனால அந்த அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் சொல்றேன், போன மேட்ச்ல பிஷ்னாய்க்கு பதிலாக அக்ஷர் போட்டிருக்கணும்னு, இதுல கூட வருணுக்கு பதிலாக அக்ஷர் போட்டிருக்கணும் அந்த ஓவருங்கிறது என்னோட அபிப்பிராயம். அக்ஷரோட போலிங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த டீம். ஏன்னு எனக்கு புரியல. இந்த கேப்டன் அந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ஏன்னு புரியல. வாஷிங்டன் சுந்தரியும் அதான் பண்ணாரு. அக்ஷர் வந்து 4 ஓவர்ஸ் கட்டாயம் போட வேண்டிய ஒரு போலர். பட் அவர் அந்த அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கோட்டா கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. என்னன்னு புரியல எனக்கு. அதோட இல்லாம இந்த 19th ஓவர் ரொம்ப குரூஷியலா ஹர்ஷித் ராணா நல்லா போட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த 19th ஓவர்ல சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஈஸியான கேட்சை மிஸ் பண்ணாரு. ஆமா, அதெல்லாம் வந்து அந்த ரஷ் ஆஃப் பிளட் அந்த அந்த ப்ரெஷர்ல நடக்கிற விஷயங்கள் தான். பட் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிருக்குங்கிறதுலாம் என்ன 2 3 பால் முன்னாடி முடிஞ்சிருக்குமா இருக்கும். அது ஒன்றும் பெரிய இதுல. பட் அந்த கேட்ச் விட்டதுனால மேட்ச் தோக்கலையே. அடில் ரஷீத் அந்த அந்த கேட்ச் அந்த மேட்ச் விட்டதுனால தோத்தாங்கல்ல. அது அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கேட்சா போகல. நல்ல வேலை அது. அது இன்ஃபேக்ட் அது வந்துச்சு அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த மாதிரி இடத்துல வந்து கிளவுஸ் இருக்கிற ஆளுக்கு தான் அந்த 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 கேட்சுக்கு போகணும். அதுல சந்தேகம் கிடையாது. சாம்சன் போனதுல வந்து தப்பு கிடையாது. அவர் போனதுலாம் கரெக்ட் தான். பட் அந்த கேட்ச் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாலிபாப் கேட்ச் வருண் சக்கரவர்த்திக்கு. அவர்கிட்டயே விட்டுருக்கலாம்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் ஹேப்பன்ஸ், இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான் அதுல. ஏன்னா சிவம் டூபேக்கு வந்து வந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பாலே பாத்தீங்கன்னா பட்லர் ஒரு கேட்ச் விட்டுருப்பாரு ஸ்லிப்ல. அதனால தானே அவர் 53 ரன் அடிச்சு இந்த மேட்சை வந்து வேற மாதிரி திருப்பினாரு. அது கரெக்ட் தாங்க, இதெல்லாம் நடக்குங்க. மேட்ச்னு இருந்தா கேட்ச் விடுவாங்க. ஒரு அன்பிலீவபிள் கேட்ச் ஒண்ணு பிடிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் சுரேஷ் ரெய்னா மாதிரி ஆட்கள்லாம் இந்தியன் டீம்ல இல்லையேங்கிற குறையே இல்லாம
ரிங்கு சிங் இருந்தார் பாருங்க, என்ன லைவ் வயரா இருந்தாரு நீங்க பாக்குறதுக்கு. அந்த அந்த மாதிரி இப்ப ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஒரு பிளஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும். அந்த கேட்ச் அவர் பிடிச்சதாகட்டும். அதெல்லாம் இந்த கேட்ச் ட்ராப்பிங்கிறதுலாம் வந்து ஒரு இன்னிங்ஸ்ல ரொம்ப சாதாரண நடக்கிற விஷயம் தான். அதுவும் ஹை ப்ரெஷர் கேம் இதெல்லாம். அதுல வந்து கையில பால் தாங்காது, கொஞ்சம் லைட் இருக்கும், கண்ணுல லைட் படுவோம், சம்டைம்ஸ் நைட்ல ஆடுறாங்க. அந்த அந்த அதுலலாம் இந்த இந்த பாசிபிலிட்டி எல்லாம் உண்டு. இதனால மேட்ச் போச்சா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மேட்ச் ஒரு கேட்ச் விட்டதுனால மேட்ச் போச்சுன்னா அதை பத்தி பேசுவோம். அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா அப்படியே கடந்து போக வேண்டியது. ஓகே சார். வெற்றிகரமா இந்த சீரீஸ வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேட்ச் இருக்கு. அதுல வந்து வின்னுக்கு தான் போவாங்க எப்படியும். இங்கிலாந்தும் ஃபைட் பேக் குடுப்பாங்க. அதை தொடர்ந்து ஓடிஐயும் இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.